பிள்ளைங்களா? தங்க பிள்ளைகளா? ஆமா தங்கங்களா. ஏமா அப்படி கேக்குறீங்க? வைர பிள்ளைகளான்னு சொல்வீங்களப்பா? ஆமாமா. அக்கா வேண்டாக்கா, அப்பா பாவம்க்கா. வைரம் பெத்த வைர பிள்ளைன்னு சொல்வீங்க. சொல்லுங்கப்பா, அப்பா கேக்குறல்லப்பா, சொல்லுங்க. நாங்க வைரம் பெத்த பிள்ளைகள் தானே? ஆமாமா. அப்பா என்னம்மா? நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அம்மாவை திட்டினீங்களாப்பா? இல்லம்மா. அம்மா பாவம் இல்லையாப்பா? நீங்க தானப்பா சொல்லுவீங்க நம்மளோட பலவீனமானவங்க கிட்ட வீரத்தை காட்டக்கூடாதுன்னு. அம்மா கூட சண்டைலாம் போடலமா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அம்மா பார்த்து அறிவில்லைன்னு சொன்னீங்களாப்பா? விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் பொத்திக்கிட்டு சண்டை போட்டு வந்திருக்கேனே. பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சா பிள்ளைங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறாங்களே. ஐயோ நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேனே. ஐயோ ஐயோ. ஏன்பா அம்மா பார்த்து அப்படி சொல்லலாமாப்பா? அம்மா பாவம் இல்லையாப்பா? அவங்க படிக்கல அப்படிங்கறதுக்காக தானே எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அவங்க பாடுபடுறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் எங்களை விட அம்மா தானப்பா ரொம்ப ஆசைப்படுறாங்க. காரணம் அவங்களுக்கு கிடைக்காதது எங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சது தானப்பா. அவங்கள பார்த்து அப்படி சொல்லலாமாப்பா? படிக்காம போனது அவங்க குத்தமாப்பா? அம்மா பத்தி தெரிஞ்சு அம்மா கிட்ட நீங்க சண்டை போடலாமாப்பா? அது யாருக்கோ ஒருத்தங்களுக்காக. இல்லம்மா, அது யாரோ ஒருத்தர் இல்ல, அத்தை தானே. அத்தையை வீட்டு விட்டு வெளியில போக சொன்னாங்க, அதான் ஏன்னு கேட்டமா. சண்டைலாம் போடல. அம்மா ஏதாவது சொன்னா சரியா இருக்குன்னு சொல்வீங்க. அப்போ அந்த அத்தை விஷயத்துல மட்டும் அம்மா தப்பான முடிவு எடுத்துட்டாங்களாப்பா? தப்பு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணும்லாமா? தப்பு பண்ணுனவங்க தானப்பா மன்னிக்கணும். துரோகம் பண்ணவங்கள மன்னிக்க கூடாதுன்னு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்களே. இங்க இருந்தாலும் அம்மாவை பேசுறது மன்னிக்க முடியாத தப்புப்பா. எங்களால இதை ஏத்துக்கவே முடியாது. அம்மாவை பேசுறது தானப்பா, மனசு வலிக்குப்பா. அம்மா பார்த்தவங்களுக்கு பாவமா இல்லையாப்பா? நீங்க படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கீங்க, அம்மா படிக்கல, அதுக்காக அதை சொல்லி அப்பா காட்டுவாங்க. ஐயோ பிள்ளைங்க கேள்வி கேட்கறாங்களே, நான் இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ அது அது வந்து அம்மா கிட்ட பாசமா இருக்கிற அப்பாவை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அம்மா கிட்ட சண்டை போட்ட அப்பாவை எங்களுக்கு பிடிக்கல. ஐயோ தங்கங்களா, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அப்ப பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. அப்பாவும் அம்மா ஒற்றுமையா இருக்கிறதா எங்களுக்கு வேணும். இப்படி அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வர அப்பா எங்களுக்கு வேண்டாம். அதுவும் அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சு அவங்க கிட்ட இப்படியே சண்டை போடுவீங்க. சரி சரி, அப்பா இனிமேலே அம்மா கிட்ட சண்டை போட மாட்டேன், சரியா? எங்க அம்மாவோட வந்தாதான் நாங்க அடுத்து சாப்பிடவே செய்வோம், சொல்லிட்டேன். ஐயோ தங்கங்களா, அப்படி எதுவும் செஞ்சாதீங்கம்மா. நான் போய் அம்மாவோட வரேன். நானும் அம்மாவும் சந்தோஷமா தான் இருக்கோம். சும்மா சும்மா தான் சண்டை போட்டோம். நீ இதை பெருசா நினைச்சுக்காதீங்கம்மா. நான் இப்ப போய் அம்மா கூட்டிட்டு வரேன். நீங்க அம்மா கிட்ட கோவமா கத்துனீங்களே, அது அது வந்து எல்லாரும் முன்னாடிமா அம்மா கிட்ட கத்துனீங்க. ஆமாக்கா, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்கன்னப்பா. அம்மா விட நமக்கு நல்லது யாருப்பா நினைப்பா? அம்மா எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தானப்பா செய்வாங்க. ஆமாப்பா, அம்மா எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தானப்பா செய்வாங்க. இது எப்ப உங்களுக்கு புரியல? மீன் அம்மா பாவம், ரொம்ப பாவம். நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம்ப்பா. ஐயோ நீங்க பேசலன்னா இப்ப நான் வாழல அர்த்தமே இல்லையே. இப்ப என்ன, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். பாரு, நானும் அம்மாவும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அம்மா கூட்டிட்டு வருவீங்களாப்பா? அம்மா கூட்டிட்டு வராம நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஐயோ இதை யோசிக்காம நான் விட்டுட்டேனே. ஓ இதுக்குதான் மதனும் தினேசும் பிள்ளைங்களை நினைச்சு பாருங்கன்னு சொன்னாங்களா? நான் இதை யோசிக்காம போயிட்டேனே. புத்திசாலியான பிள்ளைங்களை கேள்வி கேட்கறாங்க, நான் இப்ப என்ன போய் சொல்ல போறேன்? அப்பா இன்னொன்னு, அம்மா உங்களை மன்னிக்கலனா நாங்களும் மன்னிக்க மாட்டோம். பிள்ளைங்களா, ஆமாப்பா, அம்மா ஏதாவது செஞ்சாங்கன்னா அது சரியா இருக்கும். அம்மா அனாதை இல்லாததுக்கு கோவப்பட மாட்டாங்க. மீறி கோவப்பட்டிருக்காங்கன்னா அம்மா மன்னிக்காம நாங்க உங்களை மன்னிக்க மாட்டோம்ப்பா. இல்லம்மா, நான் இப்ப போய் அம்மா கூட்டிட்டு வரேன். அப்ப எந்த தப்பு பண்ணலம்மா, அப்ப நான் அம்மா கூட்டிட்டு வாங்கப்பா. சரி சரி, நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். அம்மா கூட்டிட்டு வராம இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம்ப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைங்க
அப்பா தானே அவங்க, ஏன் இப்படி கடினமா பேசுறீங்க? அப்பாவும் அம்மா ஒண்ணு சேர வேண்டாம். அப்பா அம்மா சேர்ந்து இருக்கணும், இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அம்மாவும் அப்பா ஒண்ணா இருந்தா தானே நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும், அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தா அம்மா அங்க கவலையோட தானே இருப்பாங்க. இல்ல அப்பா தான் சந்தோஷமா இருப்பாரா? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா பாட்டி எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டுல இருக்க எல்லாருமே கவலைப்படுவாங்களே. அக்கா செஞ்சதா சரி சரி பண்ணா. நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், பாட்டி அப்படிதானே ஆசைப்படுவாங்க. ஆமா, நம்ம சாதாரண இருந்தா அப்பா மீன் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் சேர மாட்டாங்க. நாம இப்படி சொன்னனால தானே போய் அம்மா கிட்ட பேச போயிருக்காங்க. வரட்டும், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வரட்டும். டேய், இனி தாத்தா கிட்ட சொல்ல போலாமாடா? நான் இந்த இடத்துல இருந்து மீண்டு வரல, இதுல நீ என்ன நடக்க போதோ தெரியல. இதெல்லாம் நல்லதாண்டா நடக்கும். அதான் அப்பா அம்மா கூட போயிட்டாங்களே, அதான் காதாமரத்தை வீட்டுல இருக்காங்களே, அந்த காதாமரத்தை வீட்டுல இருக்க வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். எனக்கும் தாண்டா அங்க போக பிடிக்கவே இல்ல. நாம ஏன் பேசாம தாத்தா வீட்டுல இருந்துட்டா என்ன? டேய், நாங்களும் தாத்தா வீட்டுக்கு வரோம்டா. ஆமா, நம்ம எல்லாரும் தாத்தா வீட்டுக்கு போறதா நல்லது. அப்பதான் நம்ம வீட்ல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். இல்ல எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் மறைச்சிருவாங்க. இப்படிதான் அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, நம்ம பக்கத்துல இருந்தா சண்டை போட மாட்டாங்க. வாங்க எல்லாரும் தாத்தா வீட்டுக்கு போலாம். ஆனா தமிழம்மா எக்காந்து கொண்டு அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசிங்க. எல்லாரும் அமைதியா நின்னா என்ன பண்ண சொல்றீங்க? அம்மா எடுத்த முடிவு, நம்மளால என்ன பண்ண முடியும்? அத்தை ஏதாவது பண்ணா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கு போத்தாலே பொத்திக்கிட்டு வருது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். என்னத்த பொறுமையா இருக்க சொல்றேன்? உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். இதே ஒற்றுமையோட கடைசி வரைக்கும் இருங்க. உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட சரியும் உங்களை பிரிக்க முடியாது. எதிரியே இதுக்கு மேல இங்க தாக்கு பிடிக்காதுன்னு போற அளவுக்கு நீங்க ஒற்றுமையா இருங்க. கரெக்ட் தாப்பா, நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்குள்ளே சண்டை மூட்டதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க தான் ஒத்து கொத்து விட்டு கொடுத்து போகணும். பிரியக்கூடாதுங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன ஆனாலும் பிரிஞ்சு போக கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இது ஏதோ உங்களுக்கு நடக்கிற பரிச்சை நினைங்க. இதுல எப்படியாவது வெற்றி அடையணுங்கிற எண்ணத்தோட ஓடுங்க. சோர்ந்து மட்டும் போகாதீங்க, தைரியமா ஓடுங்க. ஏதோ தீர்மானத்தோட தான் வந்த மாதிரி இருக்குது. நீங்க ஒற்றுமையா இருந்து திருப்பி அடிங்க. உங்க ஒற்றுமையை பார்த்து அவ தோலை குனிஞ்சு ஓடணும். ஓட வைக்கிறோம், ஓட வைக்கிறோம். இவ்வளவு தடுத்துக்கோ, இதையும் மீறி உள்ளாந்துட்டா நினைச்சாலே கோபமா வருது. கிஷோர், நீ இந்த கோவப்படாத. எப்படி கோபப்படாம இருக்க சொல்றீங்க? நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு அழகா போயிட்டு இருந்துச்சு. இது என்ன புதுசா? இது நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனை. வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி போகாது. வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கதான் செய்யும். எத்தனை சூழ்ச்சி வந்தா என்ன, எத்தனை சரி நடந்தா என்ன, நம்மள பிரிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இருக்கணும். கரெக்ட்டா சொன்னீங்க அத்தை. எத்தனை பேர் வந்தா என்ன, நம்மள பிரிக்க முடியாதுங்கிற நம்பிக்கை தைரியம் நமக்கு இருந்தா எதுக்கு நம்ம பயப்படணும்? இவ்வளவு சோதனையிலும் நாமெல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்கங்க தான் இப்ப முடிவு. அதான் சதீஷ் நம்ம பழி வாங்கிட்டு போயிட்டாங்களே, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா விட முடியாது. ஐயா அத்தை, அப்படிலாம் இல்ல. சதீஷ் மாமாக்கு இப்ப இறங்குற மனசா இருக்கு. யாராவது கண்ணீர் வடிச்சா உடனே நம்புறாரு, அதுதான் பிரச்சனை. அதுக்காக இவ்வளவு முட்டாளவா இருப்பான்? யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க கூட அவனுக்கு யூகிக்க முடியாதா? அவர் முட்டாள்தனமா தான் நடந்துக்கிறாரு. பாசமா இல்ல இது முட்டாள்தனமானே தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி கண்மூடித்தனமா அப்படி நம்புறாருன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் எடுத்து சொன்னாலும் அந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. கோபப்படாத கிசாரு, அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வீணா அவர்கிட்ட சண்டை போடுறதை விட எதிரியை எப்படி துரத்தலாம்னு மட்டும் பாரு. அவதான் நங்குற போட்டு உட்கார்ந்துருக்காளே, ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன்னு காத்துட்டு இருக்கா. போதா குறைக்க ஆதிரா. முடியல. ஆதிராவை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸிட்ட. அத்தை அவ வெளி உலகம் தெரியாம வளர்க்கப்பட்டிருக்கா. யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ முதுகிலே குத்திட்டு முன்னாடி நம்ம நல்லா பேசினா அதையும் அவன் நம்புவா. ஏன்னா அவ வளர்ந்த வர அப்படி. அவ ஒரு பொருட்டே இல்லத்த. ஆனா இப்ப அவ மட்டும் இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லையே. தருண் வந்தா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். சொத்தை கேட்டா கூட அவ மூஞ்சி எரிஞ்சிடலாம். ஆனா அவ கேட்கறது நம்ம வீட்டு நிம்மதியும் நம்ம வீட்டு சந்தோஷத்தையும். விட மாட்டேன். அன்னைக்கு சந்தோஷத்தை கெடுக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவன் நேரம் மோதுனா நாம ஏதாவது பண்ணலாம். அவ இப்ப நடிச்சுக்கிட்டே உள்ள வந்திருக்கா. இப்ப நாம ஏதாவது பண்ண போனா இப்ப நாம தான் குற்றவாளியா நிக்கணும். இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இதோட அவ ஆட்டத்துக்கு நான் முடிவு வைக்கிறேன். எதுக்காக இத்தனை நாள் பாடுபட்டோமோ அது நம்ம கையை விட்டு போயிருமோலக்க. போகாது, போகவும் விட மாட்டோம். இதெல்லாம் இப்படி விடக்கூடாது. இங்க யாரையா நம்பினோம்னா நம்ம குடும்பம் பிரிஞ்சிடும். நானே இறங்கி அடிக்க. இங்க யாரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த குடும்பம் பிரியக்கூடாது. ஆஹா, அதை நான் ஒருபோது சம்மதிக்க மாட்டேன். காதம்பரி, உனக்கு நானே முடிவு கட்டுறேன். சரி, யாரும் எந்த டென்ஷன் எடுக்க வேண்டாம். நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. உங்க ஒற்றுமையை காட்டுங்க. அவ முன்னாடி சந்தோஷமா இருங்க. நீங்க எதுக்கு துக்கமா இருக்கணும்? எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. அதை பார்த்துட்டு அவளே போகணும். உங்களை பிரிக்கவே முடியாதுங்கிற எண்ணத்துல அவ ஓடணும். அம்மாதான் பாவம், எதுவும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ தவிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா, பதி வச்சுக்கிட்டு இருப்பா. யாரும் வரும்போது இறங்கி அடிப்பா. அன்னைக்கிளி பத்தி எனக்கு தெரியாது. அன்னைக்கிளி எல்லா விஷயத்திலயும் பொறுமையா தான் இருப்பா. ஆனா அதோட முடிவு பயங்கரமா இருக்கும்.
நமக்கே சீனார் அளவுக்கு பொறுமையா இருப்பா. ஆனா இறங்கி அடிக்கும் போதுதான் தெரியும் அந்த பொறுமையோட வலி. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். அவன் மூஞ்சதான் முடிக்கணும். அதுக்காக நம்ம வீட்டுக்கு நம்ம போகாம இருக்க முடியும்? கஷ்டமா இருக்கு நீ. டேய், அவ முன்னாடி நம்ம சந்தோஷமா இருக்கணும்டா. நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணுங்கிறத நம்ம காட்டணும். என்ன பண்ணாலும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு அவளுக்கு நிரூபிச்சு காட்டணும். ஆமா கிஷோரு, நாம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம்னு அவளுக்கு காட்டணும். என்ன ஆனாலும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு அவளுக்கு நிரூபிச்சு காட்டணும். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எப்பவும் நாம சந்தோஷமா இருக்கணும். வாங்க. நம்ம வீடு கோயில் மாதிரி, அதுல அவளால ரொம்ப நாள் இருக்க முடியாது. வாங்க தைரியமா. சமையலி, நீ போய் சமையல் பாரு, நாங்க வரோம். சரிங்க. தமிழே, சும்மா தடப்படல விருந்து ரெடி பண்ணு. அவ முன்னாடி நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இங்க கோவத்தை காட்டக்கூடாது, புத்திசாலித்தனத்தை காட்டணும். புத்திசாலித்தனமா செயல்படுங்க. மீனா, என்ன சுதிசி மறுபடியும் அப்படி சண்டைக்கு வந்திருக்கீங்க? இல்ல மீனா, பிள்ளைங்க உன்னை கூப்பிடுறாங்க, வா. ஓ, பிள்ளைல பாத்துட்டு வரீங்களா? நீங்க எதுக்காக பிள்ளைங்களை பார்க்க போனீங்க? எப்பவுமே பாக்குற மாதிரி தான் போனேன். சரி வாய, பிள்ளைங்க உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க. அம்மாவை பாக்கணும்னு சொன்னாங்களா இல்ல கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிட்டு வர சொன்னாங்களா இல்ல பாக்கணும்னு சொன்னாங்களான்னு கேக்குறானே. அது அது என்ன முழுங்கி முழுங்கி பேசுறீங்க? சரி விடுங்க அத்தை, போயிட்டு வாங்க அத்தை. என் பிள்ளைங்களை தானே எனக்கு பார்க்க தெரியும். மீனா ப்ளீஸ், பிள்ளைங்களை பார்க்கவா மீனா? ஏன் எதுக்கு? நீ வரலனா பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டாங்க மீனா. பிள்ளைங்க மேல நான் எவ்வளவு உசரா இருக்கேன்னு உனக்கு தெரியல. பிள்ளைங்க என்கிட்ட பேச மாட்டாங்க மீனா. ப்ளீஸ் மீனா, வா மீனா. நான் பண்ணது தப்புதான், உன்னை அப்படிலாம் பேசிருக்க கூடாது. சாரி மீனா, வா மீனா. புள்ள பாசம் கெட்டனவளை விட புள்ள பாசம் அதிகம். இவ இல்லாம பிள்ளைங்க உங்களுக்கு எப்படி வந்தாங்க? பிள்ளைங்களுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க. அப்ப பிள்ளைக்கும் கீழே தான் உங்களுக்கு இவ, அப்படிதானே? பிள்ளைங்களுக்காகத்தான் இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கீங்க. இல்ல. என்ன இல்ல? இவ மேல உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருந்தா இவளை விட்டு கொடுத்தும் பேசிருக்க மாட்டீங்க, இப்படி தரக்குறவும் பேசிருக்க மாட்டீங்க. இப்பவும் பிள்ளைங்களுக்காக தான் வந்திருக்கீங்க. மனப்பூர்வமா இவகிட்ட மன்னிப்பு கேட்க வரல. அவ வரமாட்டா. பிள்ளைங்களை எப்ப பாக்கணும்னு அவளுக்கு தெரியும். மீனா குட்டி ப்ளீஸ், பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமே, அவங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க, புத்திசாலித்தனமா இருக்காங்க. அவ அம்மா வர சொல்றாங்க, ப்ளீஸ். பயம். பிள்ளைங்க எங்க தன்னை விட்டு போயிருவாங்களோ, தமிழ பாசலமா ஆயிருவாங்களோ, தன்னை மதிக்காம போயிருவாங்களோங்கிற பயம். கெட்டனவ மேல எதுவுமே இல்ல, அப்படிதானே? அனுப்ப முடியாது. அவ பெத்த பிள்ளைல அவளுக்கு எப்ப போய் பார்க்கணும்னு தெரியும். உங்களுக்கு உங்க அக்கா தானே முக்கியம். போங்க, வீட்ல தான் இருக்கா. கெட்டனவ மேல பாசம் வைக்கிறது கூட நீங்க பெத்த பிள்ளைக்காக தான், அப்படிதானே? என் மீனாக்கு மதிப்பில்லாத எந்த இடத்துக்கும் நான் அனுப்ப மாட்டேன். நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை இழுக்கிறீங்க. அவளை அனுப்புங்க. முடியாது. அது சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஏன்னா அவ என் தங்கச்சி. இதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டுக்கீங்க, என்னைக்காவது நாங்க தலையிட்டு இருக்கோமா? ஏன் நம்ம வீட்ல எல்லாரும் தான் புருஷன் முன்னாடி சண்டை போடுவாங்க. அது வெறும் புருஷன் முன்னாடி சண்டை மட்டும்தான். ஆனா நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது துரோகம். நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக ஒத்தி வந்திருக்கா. அவளை நம்பிக்கிட்டு கெட்டா கூட சண்டை போடுறீங்க. இது புருஷ முன்னாடி சண்டை இல்ல. சரி, நான் அக்காவை நம்பல. அவ பேச்ச எடுத்து நான் பேச மாட்டேன். மீனா வா, பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, வா. ஆமாப்பா சொல்லிட்டான், எல்லாரும் நம்பிருங்க. இப்பமா என்ன சொன்னா பாத்தீங்களா? அக்கா பேச்ச எடுத்துதான் பேச மாட்டாரா. ஆனா அக்கா நம்புவாரு, ஆனா பேச முடியாம செய்ய மாட்டாரு. ஏன்டா ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அங்க என் பிள்ளைங்க என் மேல கோவப்படுறாங்கடா. நான் மீனா கூட்டிட்டு போனாதான் என் பிள்ளைங்க என்கிட்ட பேசுவாங்க. ஓ பயம், ஐயாவுக்கு பயம். உனக்கு குழந்தை வந்து தோலுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா உனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. டேய் சத்தியமா என் பிள்ளைங்க முன்னாடி நான் சண்டை போட மாட்டேன்டா. பிள்ளைங்க கடவுள் நமக்கு கொடுக்குற பரிசு வரம். அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்குது. நீ புத்திக்கிட்டு பண்ணுவ, அதே மாதிரி இங்க எல்லாரும் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? மீனா வாமா, மீனா வாமா ப்ளீஸ்மா. பிள்ளைங்க பாவம், நீங்க வராம அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு இப்படி வரமா நிக்கிறாங்க. சாப்பிட கூட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வாமா. கடைசில என் பிள்ளைங்களை வேதனைப்படுத்திட்டீங்கல்ல. ஐயோ மீனா ப்ளீஸ் மீனா, எனக்கு தண்டனை கொடுத்துறாத ப்ளீஸ். எனக்கு பிள்ளைங்க நான் உசுருன்னு உனக்கு நல்லா தெரியல. ப்ளீஸ், என் பிள்ளைங்க பார்த்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க பிடிவாதக்காரங்க. ப்ளீஸ் வா. பிடிவாதக்காரங்க இல்ல மாமா, நல்ல பிள்ளைங்க, ஞானம் உள்ள பிள்ளைங்க. அம்மாவும் அப்பாவும் பெரிய கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதான் அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அத்தை கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு கூட்டிட்டு போங்க மாமா. ஓ அவளை சொல்ல மன்னிக்க முடியாது அண்ணி, இவனால மன்னிக்காதீங்க. நீங்க சும்மா இருங்க. பிள்ளைங்க முன்னாடி அவமானப்படட்டும், அப்பதான் எனக்கு அறிவு வளரும். சேரக்கூட இடத்துல சேர்ந்தா இல்ல அனுபவிக்கிட்டோம். மீனா மீனா வாமா ப்ளீஸ்மா, வாமா. பிள்ளைங்க பாவம் எனக்கு காத்துட்டு இருப்பாங்க. நான் எப்ப வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. மீனா வா மீனா, எனக்கு என் பிள்ளைங்க வேணும் மீனா, எனக்கு என் பிள்ளைங்க வேணும் மீனா. ப்ளீஸ் மீனா, என் பிள்ளைங்க மனசு பாதிக்க கூடாது. ப்ளீஸ் மீனா வா மீனா. எனக்காக வரட்டா கூட பரவாயில்ல, பிள்ளைங்களுக்காக வா மீனா. பாவம் மீனா. இது அவளை பேசுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்.
தப்புதான் மீனா. என்ன மன்னிச்சிரு மீனா. வா மீனா. இந்த தைரியத்துல கூப்பிட வந்திருக்காரு. மீனா மட்டும் இங்க போகட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்குது. தரவே என்ன பேசினா நம்ம பின்னாடி வருவாங்கிற தைரியம் வந்துரும். மீனா போக கூடாதுன்னா போக கூடாது. மீனா, நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துறாத. பிள்ளைங்க நம்ம ரெண்டு எப்போ சேர்ந்து வருவோம்னு காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ், நம்ம பிள்ளைங்க மனசு பாதிக்க கூடாதுல்ல. வா மீனா. மீனா ப்ளீஸ் மீனா, பேசு மீனா. நான் உன்னை பேசுற தப்புதான் மீனா. வா மீனா. நான் உன்கிட்ட இவ்வளவு பாசமா இருப்பேன், உனக்கு நல்லா தெரியும்ல. என் உசிரே நீ தானே தெரியும்ல. நான் இதை புத்திக்கட்டமா பேசிட்டேன். சரி, அவ கண்ணீர் வடிச்சாலா, அதை நான் நம்பிட்டேன். எனக்கு உங்களுக்கு அதுல முக்கியம்லாம் கிடையாது. நீங்க தான் எனக்கு முக்கியம். நீ என் பிள்ளை, இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அவன் எனக்கு முக்கியம் கிடையாது. ப்ளீஸ், நான் எதுலையுமே தலையிட மாட்டேன். ப்ளீஸ் வா மீனா. என்னமோ தெரியல, இப்பெல்லாம் யாராவது கண்ணீர் வடிச்சாலே எனக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துடுது. அதுல இவ அக்கா வரையா, அந்த இறக்கப்பட்டுட்டு என்ன மன்னிச்சு. ஆனா ஒன்ன காட்டிலும் அவன் முக்கியம் கிடையாது. ப்ளீஸ் மீனா, எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம், என் குழந்தைங்க தான் உசுருன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தண்டனை கொடுத்துறாத மீனா. வா மீனா. சத்தியமா சொல்றேன், இது நான் அந்த விஷயத்தை தலையிடவே மாட்டேன். ப்ளீஸ் மீனா. வா மீனா, எனக்கு தண்டனை கொடுத்துறாத மீனா. உன் கால வந்து மன்னிப்பு கேட்கட்டா? உன் கால வந்து நான் மன்னிப்பு கேட்கட்டா? மன்னிப்பு கேட்டா மட்டும் நீங்க பேசுறது இல்லைன்னா அப்போதான். எப்ப கெட்டவள 4 பேருக்கு முன்னாடி விட்டு கொடுத்து பேசுறீங்களோ, அப்பமே கணவன் மனைவிக்கான புனிதமான உறவே அருந்து போச்சுது. எந்த சூழ்நிலையும் கெட்டவளை விட்டு கொடுக்காம இருக்கன்னா உண்மையான புருஷன். வாழ்வில சரி தாழ்வில சரி எல்லாத்துலயும் கூட இருக்கிறவன் தான் புருஷன். இன்பமோ துன்பமோ எல்லாத்துலயும் கூட இருக்கிறவன் தான் புருஷன். இப்படி 4 பேருக்கு முன்னாடி கெட்டவளை விட்டு கொடுக்கறவன் நல்ல புருஷனா இருக்க வாய்ப்பே இல்ல. கெட்டவள பெத்தவங்க முன்னாடி கூட விட்டு கொடுக்க கூடாது. அவ உங்களுக்கு மட்டும் உரிமையானவ. இத்தனை பேருக்கு முன்னாடி விட்டு கொடுத்தீங்களே, கொச்சப்படுத்தி பேசுனீங்களே, அப்பமே நம்ம உறவு முடிஞ்சு போனதுக்கு சமம். ஐயோ மீனா, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத. என்ன பத்தினா உனக்கு தெரியுமே. ஏன் இப்படிலாம் பேசுற மீனா? எனக்கு கஷ்டமா இருக்கு மீனா. இப்போ சம சொன்னீங்களே, பக்கத்து வீட்டுக்காரோட பேங்குக்கு போனேன்னு. அப்படி சொன்னா எல்லாரும் என்ன அசிங்கமா நினைப்பாங்கன்னு தானே? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு. சின்ன குழந்தை கூட இவ தப்பு பண்ணுவாளான்னு சொன்னா நம்பாதே. இவர் சொன்ன உடனே எல்லாரும் நம்பிடுவாங்க பாருங்க. சொல்லுங்க, எல்லாரும் நம்பணுங்கக்காக தானே அப்படி சொன்னீங்க? எல்லாரும் என்ன தப்பா நினைக்கணுங்கக்காக தானே அப்படி சொன்னீங்க? இல்ல இல்ல மீனா, இல்ல மீனா, இல்ல மீனா, ப்ளீஸ் மீனா, என்ன கொல்லாத. நீங்க தான் என்ன கொன்னுட்டீங்களே. சரி சரி, இங்க வா. நீங்களா கொஞ்சம் அங்க போங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கப்பா. இங்க வாயா சதீஷ், இங்க வா.